10th Maths Chapter 3 Algebra Example 3.35 solve சொல்லி quadratic equation ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஃபார்முலா மெத்தட்னா நம்ம இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும். எக்ஸுன்றது ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. இங்கே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அண்ட் சியோடைய வேல்யூ ஃபைன் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒன் இதை என்ன பண்ணணும்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். கம்பேரிங் த கிவன் ஈக்குவேஷன் வித் எது கூட வந்து கம்பேர் பண்ணோன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மில் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பி அண்ட் கான்ஸ்டன்ட் சி. இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பிக்யூன்றது ஏ, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதுதான் வந்து பி. இங்கே வந்து ப்ளஸ் பிஎக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸை இன்க்ளூட் பண்ணி தான் பியோடைய வேல்யூ இந்த மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். சின்றது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இங்கே ஹியர் இந்த இடத்துல ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பி இன்ட்டு கியூ அண்ட் பின்றது மைனஸ் ஆஃப் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருக்குது, அதனால் மைனஸ் ஆஃப் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பி ப்ளஸ் கியூ த ஸ்கொயர் அண்ட் சியோடைய வேல்யூ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். சின்றது கான்ஸ்டன்ட், அப்படியே டேரெக்டாக கான்ஸ்டன்ட்டை எழுதிக்க வேண்டியது தான். ஃபார்முலா நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. இப்போ மைனஸ் போட்டு பியோடைய வேல்யூ எழுதணும். இங்கே பின்றது மைனஸில் இருக்குது. மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இதுதான் பி. இது வந்து ப்ராக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பியை வந்து ஸ்கொயர் பண்ணணும். இங்கே பி இருக்குது. பின்றது என்ன மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ. ஓகேங்களா? இப்போ இந்த பி ஸ்கொயர்னால் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பி ப்ளஸ் கியூ ஹோல் பவரில் 4ஆக மாறிடும். அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன பி ப்ளஸ் கியூ த ஹோல் பவர் 4. பி ப்ளஸ் கியூ ஹோல் பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி சொல்லியிருக்காங்க. 4ac 4ஐயும் ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். 4 எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ பிக்யூ அண்டு சியோடைய வேல்யூ என்ன பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். இதுதான் 4ac உடைய வேல்யூ. இந்த 4ac வேல்யூ இங்கே எழுதிக்கிங்க. 4 இன்ட்டு பிக்யூ இன்ட்டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். 4ac எழுதியாச்சு. டிவைடட் பையில் 2 இன்ட்டு ஏ, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ பி இன்ட்டு கியூ. எல்லாம் மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயராக மாறிடும். பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பி ப்ளஸ் கியூ இருக்குது ஸ்கொயரில், இங்கே பி ப்ளஸ் கியூ இருக்குது பவரில் 4 இருக்குது. ரெண்டு இடத்துல இருந்தும் காமனாக நம்ம பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் நம்ம வெளியில் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இங்கே 4 இன்ட்டு பிக்யூ மட்டும் இருக்கும். ஸோ காமனாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல பி ப்ளஸ் கியூவில் ஒரு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இன்னொரு ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இருக்கும். அதாவது பி ப்ளஸ் கியூக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்கும் மைனஸ் 4 இன்ட்டு பி கியூ. இந்த பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். டிவைடட் பை 2 இன்ட்டு பி கியூ. நெக்ஸ்ட்டு இந்த பி ப்ளஸ் கியூ ஸ்கொயரில் ஒரே ஒரு பி ப்ளஸ் கியூவை வெளியில் எடுத்துடலாம் ரூட்டில் இருந்து. அப்படி இல்லைன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். பி ப்ளஸ் கியூ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. ஏன்றது பி, பின்றது கியூ. அப்போ 2pq ப்ளஸ் கியூ ஸ்கொயராக மாறிடும். நவ் இந்த பி ப்ளஸ் கியூ ஸ்கொயரோடைய வேல்யூ பி ப்ளஸ் 2p q ப்ளஸ் கியூ ஸ்கொயருங்களா, இது எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஸோ இதோடைய வேல்யூ தான் இது. இதிலிருந்து மைனஸ் 4pq ஒரு pqவை நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். இங்கே 2 2pq இருக்குது, இங்கே 4pq இருக்குது. மைனஸ் ஆஃப் 4pq ப்ளஸ்ஸு ஒரு 2pq. இந்த 4லேருந்து இந்த 2 போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் 2. இங்கே வந்து பி ஸ்கொயர் மைனஸ்
2pq ப்ளஸ் q ஸ்கொயர்னு கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நம்ம a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். சிமிலர்லி இங்கே p இருக்குது, இங்கே q இருக்குது, ஏக்கு பதிலாக இதை p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ த்ரூ அவுட்டாக இந்த டேமுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபஸ்ட்டு p ப்ளஸ் q ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு p ப்ளஸ் q ஸ்கொயர். இந்த மொத்த டேமுக்கும் இதுக்கு ஃபார்முலா எழுதணும். பிரித்தாச்சு, பிரித்ததுக்கப்புறம் இது கிடச்சிது. இதில் இருந்து இந்த ஒரு 4pq மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிது. இதை வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஃபைனலாக நம்ம இது மொத்தத்துக்கும் சேர்த்து p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு pq. நெக்ஸ்ட்டு இங்கே p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதை ஸ்கொயர் ரூட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த a ஸ்கொயரை a இன்ட்டு ஏன்னு எழுதுவோம், இன்ட்டு இதை b இன்ட்டு பின்னு எழுதுவோம். 2 ஏக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கணும்னா ஒரு a, 2 பிக்கு ஒரு பியை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்துருவோம். சிமிலர்லி இங்கே p ப்ளஸ் q ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது p ப்ளஸ் q மட்டும் வரும். அதே மாதிரி p மைனஸ் q ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் உள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது p மைனஸ் qவாக மாறிடும். அண்ட் டிவைடட் பை 2 இன்ட்டு pq. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே ஒரு p ப்ளஸ் q இருக்குது, இங்கேயும் p ப்ளஸ் q இருக்குது. ரெண்டு இடத்துலையும் நமக்கு p ப்ளஸ் q காமனாக இருக்குது. நம்ம காமனாக ஒரே ஒரு p ப்ளஸ் qவை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா என்ன ஆகும், இந்த இடத்துல 2 p ப்ளஸ் qவுக்கு ஒன்று வெளியில் எடுத்துட்டோம், ஒரே ஒரு p ப்ளஸ் q இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒன்று இருந்தது, அதை வெளியில் எடுத்தாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இந்த p மைனஸ் q இருக்கும். ஓகேங்களா? அண்ட் டிவைடட் பை 2 இன்ட்டு p இன்ட்டு q. நவ் இது இன்ட்டு ஒன்று இது ப்ளஸில், இது இன்ட்டு இன்னொன்று இது மைனஸில். இதுதான் வந்து ரெண்டு ரூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் என்ன, x இஸ் ஈக்குவல் டு இங்கே p ப்ளஸ் q இன்ட்டு இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் டேம் மட்டும். ஃபஸ்ட்டு p ப்ளஸ் க்யூவும் ப்ளஸ்ஸு p மைனஸ் q டிவைடட் பை 2 இன்ட்டு pq. அதே மாதிரி இன்னொரு ரூட் என்னென்னா, இங்கே p ப்ளஸ் q இன்ட்டு இந்த p ப்ளஸ் q ப்ளஸில் எடுத்தாச்சு. அடுத்தது மைனஸில் டேம் p மைனஸ் q. இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குங்களா, ப்ளஸ்ஸை மட்டும் போட்டு ஒன்று, மைனஸை போட்டு இன்னொரு ரூட்டு, மொத்தம் 2 ரூட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், p ப்ளஸ் q ப்ளஸ் p மைனஸ் q இருக்குது. இந்த டேமை மட்டும் எடுத்துப்போம். p ப்ளஸ் q ஒன்று இருக்குது, ப்ளஸ்ஸு ஒரு p மைனஸ் q இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு p ப்ளஸ் p ஆகிடுச்சு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் q ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு மைனஸ் க்யூவும் ப்ளஸ் க்யூவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு p, இங்கே ஒரு p, இதுக்கு வந்து 2p ஆகிடுச்சிங்களா. ஸோ இது ஓவராலாக என்னாச்சு, 2 இன்ட்டு இந்த டேம் மொத்தமே இன்ட்டு போட்டு 2pன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பையில் 2pq இருக்குது. இப்போ இந்த 2 ப்ளஸ் இந்த இடத்துல கீழே வந்து 2p இருக்குது, மேலே நியூமரேட்டரில் ஒரு 2p, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் பார்ட் வந்து p ப்ளஸ் q டிவைடட் பை இங்கே q மட்டும் இருக்குது. இதை இப்படியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா p பை q ப்ளஸ் q பை qன்னு எழுதி p ப்ளஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுதிக்கலாம். நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வருவோம். இந்த ரூட்டில் என்ன இருக்குது, இங்கே p ப்ளஸ் q இருக்குது, இதை விட்டுருங்க. இதை எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, ஒரு p ப்ளஸ் q, இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் p மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் q ஆகிடும். இந்த மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 2qன்னு கிடைக்கும். ஸோ இது ஓவரால் டேமுக்கு நமக்கு 2q கிடச்சிருக்கு. p ப்ளஸ் q இன்ட்டு இந்த ஓவராலாக நமக்கு 2qன்னு கிடச்சிருக்கு. 2q எழுதிக்கலாம். டிவைடட் பையில் 2 இன்ட்டு p இன்ட்டு q. இந்த ஒரு 2qவும் இங்கே 2வும் qவும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்கும், p ப்ளஸ் q டிவைடட் பையில் ஒரே ஒரு p. நான் இங்கே எக்ஸோடைய வேல்யூ என்னாச்சு, p ப்ளஸ் q டிவைடட் பை p. ஒரு ரூட்டில் டிவைடடில் q இருக்குது, இன்னொரு ரூட்டில் டிவைடடில் p இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கான 2 ரூட்ஸ். தட்ஸ் இட்.